ஏசாயா எழுதின புஸ்தகம் 43வது அதிகாரம் 18-19 இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அருமையானவர்களே, இந்த 43வது அதிகாரத்தில் 40வது அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட சோர்வு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மனமுறிவு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட மாபெரும் துக்கம், அவர்கள் சோர்ந்து 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 போனார்கள். ஆகையினால தான் 41வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனும் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறது. ஆமா, இப்படியெல்லாம் 40வது அதிகாரத்திலே அந்த சோர்வை கண்டவர், 41, 42 சோர்வை கண்டவர் 43 ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார். முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலிலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கைகளை உயர்த்தி, இதுதான். இப்படி சொல்லிட்டு, யாக்கோபே நீ அந்நியன் கிடையாது, யாக்கோபே நீ எனக்கு தூரமானவன் அல்ல, உன்னை நான் சிருஷ்டித்தேன். ஏன் உன் முகத்தை அப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிற? இஸ்ரவேலே, நான் உன்னை உருவாக்கினேன், பயப்படாதே. சொல்லிட்டு தான் உனக்கு நான் புதிய காரியத்தை செய்வேன், சகலத்தையும் புதிதாக்குவேன். எப்பொழுது புதிதாக்குகிறார்? எப்பொழுது உன் முகம் குனிஞ்சு கொண்டே இருக்கிறது, எப்பொழுது பிசாசு உன் மேல உட்கார்ந்து இன்னும் உன்னை அழித்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? முந்தினதை நீ நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான், நடந்த காரியத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறதுனால தான். நீ என்னைக்கு முந்தினதை மறைக்கையோ, பூர்வமானதை சிந்திக்காத உதறி போடுறையோ, அப்பொழுது நான் புதிய காரியங்களை செய்வேன், அப்பொழுது புதிய காரியங்களை செய்வேன். சபையே, உன்னுடைய சிரசின் மேல ஆனந்த தைலத்தினால் அவனை அபிஷேகிக்க போகிறார். உன்னை புதிய வல்லமை நான் நிரப்ப போகிறார். புதிய இருதயம், புதிய சமாதானம், புதிய வெளிப்பாடு, புதிய தரிசனம், புதிய ஐக்கியம் எல்லாம் கொடுக்க போகிறார். ஒரு இடி இடிச்சிட்டு சொல்லுங்க, எப்பங்க அதெல்லாம் எப்பங்க நடக்கும்? 18வது வசனம், முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம், அது தோல்வி. எல்லாரும் வாசிங்க. 18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமா, அற்புதம் எப்போ நடக்கும் தெரியுமா? அற்புதம் எப்போ நடக்கும்? ஆமா, பழைய திராட்சரசம் இருக்கும் வர மரியாள் சொன்னாலும் அற்புதம் நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இயேசுவை பெற்ற தாய் சொன்னாலும், ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லிடுவார். ஏன் தெரியுமா? திராட்சரசம் காலி ஆகிட்டு தான் இருக்குது, ஆனால் அங்க பழைய ரசம் கொஞ்சம் இருக்குது. அது காலியாகும் வர இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது. அது காலியாகணும். அந்த பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. கற்சாடியை எடுங்கிறார், கையை உயர்த்தி. திராட்சரசம் பாத்திரம் வேண்டாம், கால்களை வைத்திருக்கிற கற்சாடி எடுங்க, 2-3 குடம் தண்ணியை ஊத்துங்க. இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு காரியங்கிட்ட கொடுங்க. குடிச்சவங்க எல்லாம் வானத்தை பார்த்து ஆஹா எல்லாம் மனமங்கிட்ட வர்றாங்க. இந்த நல்ல ருசியுள்ள திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் எங்கயா வச்சிருந்துன்னு கேட்காங்க. கையை உயர்த்தி. எப்ப நடக்கும் தெரியுமா? பழையது கம்ப்ளீட்டா ஒளிஞ்சாதான் புதியது நடக்கும். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பர்திலேமியும் கண் திறக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறான்.
ஆனா ஜனங்கள் தடை பண்றாங்க. ஏய் குருட்டு பயல, என்ன சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, கூப்பிடாதன்னா எல்லாம் அதட்டுறாங்க. அவன் மீண்டும் கூப்பிட்டான். இயேசுவின் காதுல கேட்டுச்சு. ஒரு ஸ்டெப்பு அவரால் நடக்க முடியல. என் பிள்ளை எங்கேயோ கூப்பிடான்னு அப்படி நின்றுட்டாரு. அவனை கூட்டிட்டு வர சொல்றாரு. இயேசு உன்னை அழைக்கிறார்னு சொன்ன உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சா பாருங்க. அப்பமே கண் தெரிஞ்சிட்டு. என்ன அமைதியா இருக்கீங்க? மேல் வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம். மேல் வஸ்திரம் உன்னை குருடனாய் பிச்சை எடுக்கிற வஸ்திரம் அது. இயேசு உன்னை கூப்பிடுறார், உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சாம் பாருங்க. நம்ம நாட்டில் குருடனுக்கு ஒரு கம்பு கொடுத்துட்றான், நீ தடவிட்டு போறான். அந்த காலத்தில் யூதர்கள் குருடனா ஒரு வஸ்திரத்தை கொடுத்துருவாங்க. அந்த வஸ்திரம் இவன் குருடன், இவனுக்கு உதவி செய்யுன்னு காட்டும். இப்போ இயேசுன்னு இவன் சத்தத்தை கேட்ட உடனே உன்னை கூப்பிடுறாங்கன்னு உன்னை என்ன பண்றான்? மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வர்றான். அப்பொழுதே அவன் கண்கள் தெரிஞ்சிட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்து. திடீரென்று வாலிபன் சொல்றான், உமக்கு வயசாயிட்டியா, பாகத்தை எனக்கு தாரும், நான் போய் நல்ல இச்சைகளை நிறைவேற்றுறேன்னு போறேன். இச்சையை நிறைவேற்ற இளைய குமாரன் போனான், பிச்சைக்காரன் ஆயிட்டான். தகப்பன் சொத்து என்னைக்கு பிள்ளைக்கு தான் ஏற்ற வேலையில் கொடுப்பார். கையை உயர்த்தி திடீர்னு அவனுக்கு ஒரு உலக ஆசை வந்துருச்சு, இச்சை வந்துருச்சு. தகப்பன்கிட்ட போராடுறான். ஆமா எனக்கு கொடு, சரிப்பான்னு கொடுத்தாரு. கொடுத்தா நல்லா பிசினஸ் பண்ணி நல்லா இருக்க வேண்டியதானே சொல்லுங்க. எல்லாத்தையும் கொண்டு போனான்ல, பிச்சைக்காரன் ஆயிட்டான். கொண்டாடும்னு போனவன் திண்டாட்டம் பண்றவன் ஆயிட்டான். அப்பத்துக்காக வந்தான், அப்பாவினுடைய அருகே இருந்து புது வஸ்திரத்தை கொடுத்துறான், புது மோதிரத்தை போடுறாரு, புது சப்பல் கிடைக்குது. நீ படிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு, ஐயோ என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் இருக்காங்களே, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் பசியால சாகிறேனே, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, கவனிங்க கையை உயர்த்தி. இங்க ஒரு பசி தகப்பனை நினைக்கிறான். ஐயோ வேலைக்காரன் கூட பூர்த்தியா சாப்பிட்றான், பன்றிக்கு போடுற தவிட கைட்டு எடுத்தா கைட்டெல்லாம் இவன் அடிக்கிறானே, தவிட கூட தொடர மாட்டுக்கானே, தவிடு கூட கிடைக்க மாட்டுக்க. இப்பதான் அவனுக்கு நினைஞ்சி அப்பா வீட்டில் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி அப்படி எந்திரிச்சான் பாருங்க. அப்பா மேல இருந்து பாரத்தோடு பார்க்கிறேன், மகன் எங்க எப்போ வருவான், தினந்தோறும் அதே பார்வை தான். கீழே இருந்து வர்றான், மேல இருந்து அவர் இறங்கி குடு 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 குடுன்னு ஓடி வந்து அணைக்கிறாரு, புது வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, புது மோதிரத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. கொளுத்த கஞ்சி அடிக்கப்படுகிறது. அன்னைக்கல்ல இன்னைக்கு அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். உங்க மேல ஆனந்த தைல அபிஷேகத்தை போட போறார். ஆமா, நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறீங்க. பாதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஆகையினாலே இன்றைக்கு முந்தினவைகளை நினைக்காதீங்க, புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை பாருங்க, சகலத்தையும் புதிதாக்குறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழைய துயரங்களை நீங்க துரத்தி விடுங்க, புதிய ஆசீர்வாதம் வரும். ஆமா, பழைய கண்ணீர் சம்பவத்தை துரத்தி விடுங்க, புதிய ஆசீர்வாதம். பழைய இழப்பின் சம்பவங்களை துரத்தி விடுங்க, புதிய ஆசீர்வாதம். தோல்வியான காரியங்களை துரத்தி விடுங்க, புதிய ஆசீர்வாதம். நிந்தையான காரியங்களை துரத்தி விடுங்க, புதிய ஆசீர்வாதம் வரும். வியாதியில விழுந்து போனதை நீங்க நினைக்காதீங்க, புதிய ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. என்னைக்கோ நடந்த கணவன் மனைவி சண்டைய ஆக்சிடென்ட்களை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க, தூக்கி எறிங்க, புதிய ஆசீர்வாதம் தருவார். அவமானப்பட்ட காரியங்களை நீங்க நினைச்சு நினைச்சு நீங்க இழைச்சி போனீங்க, அதை தூக்கி எறிங்க, இன்னைக்கு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். கஷ்டப்பட்ட சூழ்நிலைகளை எப்பொழுதும் நினைக்காதீங்க, கர்த்தர் இன்னைக்கு புதிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. யாரோ நம்மளை வீணான பழி போட்டு நம்மளை நிந்தைக்குள்ள தள்ளுனாங்களே, செய்யாத குற்றத்தை செய்தா இவன் தான் சொன்னாங்களே, இவாதான் சொன்னாங்களே, அதெல்லாம் நினைக்காதீங்க.
இன்னைக்கு கர்த்தர் புதிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் இருக்கிற ஆமா நான் கர்த்தராகிய நான் சகலையும் புதிதாக்குறேன். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். வெளிப்படுத்தல்ல, சிங்காசனத்தில் இருக்கிற நான், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறார். பழைய பயத்தை நீக்கி புதிய பலனை தருகிறார். புதிய பலனை தரும் பொழுது அவன் அந்த பலத்திலே 40 நாள் ஒரே மலை வரைக்கும் போய் அவன் ஆசகேலை சீரியாவின் மேலே ராஜாவாக்குகிறான். யெகூவை இஸ்ரவேலின் மேலே எலியா ராஜாவாக்குறார். எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்திலேயே தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். இவரை குறித்து நாம் படிப்போம். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, அப்பொழுது கவனிங்க, ஒரு தூதன் தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, போஜனம் பண்ணு. அவன் விழித்து பார்க்கிற, கவனிங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எலியா, இது கர்த்தருடைய மனுஷன். அவனுக்கு வந்த சோர்வு, ஒரு பெண்ணு யேசபேல், ஆகாபின் மனைவி யேசபேலை குறித்து ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒன்னோடு ஒன்று முட்டி மோதுது. தற்கொலை பண்ணி சாகிறதற்கு வழியை தேடிக்கொண்டிருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இவன் யார்? என்னுடைய தாய் தகப்பன் பேரை சொல்லவில்லை. இவன் திடீரென்று ஒரு இரட்சகனாய் தோன்றினான். என் வார்த்தையின்படி மலையும் பனியும் பெய்யாதென்று சவாலிட்ட ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, ஒரு சொடக்கு போற நேரத்தில் பின்வாங்கி போன அத்தனை பேரும் இஸ்ரவேல் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம் என்று எலியா முன்னாலே அறிக்கை பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, என்னை கேட்டறலும் என்று சொல்லும் பொழுது கண்கள் பார்க்க ஆகாப்பினுடைய அந்த மந்திரவாதிகள் பார்க்க பலியை வானத்திலிருந்து வந்த ஒரு அக்னி பட்சித்தது. கையை உயர்த்தி மழை பெய்யட்டும்னா மழை பெஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு எலியா யேசபேலுக்கு பயந்து, ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு குறி சொல்றவளுக்கு பயந்து போய் ஒளிஞ்சு கிடக்கிறான். அவனுக்குள்ளே பயம், காய்ச்சல், நடுக்கம். ஆனால் அவன் மேல பிரியம் வைத்தவர், அவனை பின்தொடர்ந்தவர், அவனை ஊழியத்துக்கு அழைத்தவர் விடவே இல்லை. ஒரு தூதன் அனுப்புகிறார். தூதன் தான் இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி. பழைய ஏற்பாட்டில் தூதன், புதிய ஏற்பாட்டில் இயேசு. ஆமா, இயேசுவை போல தேற்ற முடியாது. பழைய ஏற்பாட்டில் அப்பத்தை கொடுக்கிறான். அந்த பலத்துல 40 நாள் 8வது வசனம் வாசிப்போம். அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் அந்த பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும். எல்லாம் தலையில கையை தட்டுங்க பாப்போம். தலையில கை தட்டுங்க. ஒரு பலன் சொல்லு. ஆமா, உங்களுக்கு தெரியுமா இயேசு கொடுக்கிற ஒரு அப்பம், ஆமா, அது ஜீவன் கொடுக்கிற அப்பம். அல்லேலூயா. பிசாசுக்கு ஆண்டவர் சவாலிட்டார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் இப்போ உங்களுக்கு அப்பம். உங்களை தேவனுடைய வார்த்தை தேற்றி கொண்டிருக்கிறது. பழைய பயம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு மரண பயம், ஏதோ ஒரு துக்கம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகுது. ஒரு போஜனம், கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேறுது, உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த 15வது வசனத்தில் அப்படி எந்திரிச்சவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தான். ஆசகேல சீரியாவின் மேல. 15வது வசனமா. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. ஆசகேல நீ யார் தெரியுமா? ராஜாக்களை உருவாக்க கூடியவன். சூரச்செடியில் உனக்கு என்ன வேலை? இங்க உனக்கு என்ன வேலை? போர்வையை படித்து தூங்கி
இழுத்து இழுத்து மூடி படுத்துக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன வேலை? நீ யாரு? ஆசைகளை ராஜாவாக்குறவன். நீ யாரு? எகுவை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ராஜாவாக்குறவன். நீ யாரு? உன்னுடைய தீர்க்க தரிசன ஆவிய எலிஷா மேல ஊற்றுகிறவன். கைகளை தட்டி இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே நிறைவேறியது, அப்படியே நிறைவேறியது, அப்படியே தைரியம் வந்தது. இன்றைக்கு ஒன்று உங்களை விட்டு விலகுது, ஒரு பயந்தாங்கோலி ஆவி உங்களை விட்டு விலகுது, ஒரு தைரியத்தின் ஆவி உங்க மேல இறங்குது. என்ன அமைதியா இருக்கீங்க? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராதபடி அன்பும் பலனும் தெளிந்த புத்தி ஆவி தருகிறார். இன்றைக்கு நீங்க ஒரு கோலம் மாதிரி இருக்கீங்களா? ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார், ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார். கையை உயர்த்தி மாமன்ன நெப்போலியனை கூட ஒரு 300 முயல்கள் சூழ்ந்த உடனே அவர் கூட பயந்து ஓடிட்டார். ஆமாம், முயல்னு பயந்தாங்காளின்னு உங்களை நினைக்கலாம். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் சத்துருவை வீழ்த்துகிற அபிஷேகம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தைரியத்தை உங்களுக்கு தருகிறார். இரண்டாவது, பழைய ஆவியை ஆண்டவர் நீக்கி போட்டு புதிய ஆவியை தருகிறார். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு, என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, அவர்கள் உள்ளத்தில் என் ஜனமாகிய உங்கள் மேல ஒரு புதிய ஆவியை உள்ளத்துல கொடுத்து, கல்லான இருதயத்தை அவர்கள் கல்லான இருதயத்தை நீக்கி போட்டு சதையான இருதயத்தை அவர்கள் தலைக்கு மேல கை தட்டுங்க பாப்போம். ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறதுக்குள்ள அங்கு சில காரியங்களை செய்கிறார் பாருங்க. அந்த கல்லான இருதயம், அந்த சோர்வை உண்டாக்குற ஒரு இருதயம், அது இன்னைக்கு நீக்கப்படுகிறது. சதையான இருதயம், ஆமா, அப்படி ஆக்கி ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறார். இதை விட எபேசியர் சபைக்கு பவுல் அழகாய் எழுதுகிறார். 4வது அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிங்க. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து, நீங்க மோசம் போக்கும் இச்சையை நடப்பித்துக் கொண்டிருக்கிற கெட்டு போன மனுஷனை களைந்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. தேவனுடைய சாயலாக பளிச்சுன்னு உச்சிலிருந்து கால் வரைக்கும் ஒரு பிரகாசமான முகத்தோடு, ஒரு மறுரூபத்தோடு நீங்க வாழ வேண்டும். பழைய இச்சையை உண்டாக்குற ஆவி, சோர்வை உண்டாக்குற ஆவி, ஒரு பொய்யின் ஆவி, ஒரு பெருமையின் ஆவி இன்னைக்கு நீக்கப்படணும். எத்தனை பேருக்கு நீக்கப்படணும்? இன்னைக்கு நீக்கப்படணும். இன்னைக்கு செய்தி எனக்கு சொன்னாரு. ஆமா, முந்தின வேளை நீ நினைக்காம பூர்வமானவளை சிந்திக்காம இருந்தா ஒரு புதிய ஆவியை உனக்கு தருவேன். ஏன்னா அமைதியா இருக்கீங்க. ஆமா, அந்த புதிய ஆவியோடு கூட தைரியம் வந்துடும் பாருங்க. அந்த ஆவி தைரியம் மட்டும் வந்துட்டா சத்துரு உங்க காலுக்கு கீழே தான். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆவிக்கு பேர் தான் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு நமக்கு தருகிறதெல்லாம் ஆனந்த தைல அபிஷேகம் தான். ஒடுங்கின ஆவிக்கு பழுதாக துரத்தப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, ஒரு சாம்பல், பிசாசு சாம்பலை கொடுக்கிறான், ஆண்டவர் அந்த சாம்பலை நீக்கி சிங்காரம் கொடுக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், பிசாசு துயரத்தை விதைக்கிறான், ஆனந்த தைல அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆனந்த அபிஷேக ஆவி உங்க மேல இறங்குது. அடுத்து 3வது சொல்றேன். 3வது, ஒரு துக்கத்தின் ஆவியை நீக்கி ஒரு சந்தோஷத்தின் ஆவியை உங்களுக்கு தாரார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும். அல்லேலூயா, மாபெரும் சந்தோஷத்தை தருகிறார். ஒரு துக்கத்தின் ஆவி உங்களை விட்டு விலகுது. உங்களுக்கு தெரியுமா,
இயேசு கிறிஸ்து இறந்துட்டார், செத்துட்டார்னு சொல்லி எம்மாவூர் சீசர்கள் துக்கமுகமாக தான் போனாங்க. ஆண்டவர்களோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு கலந்து முதல் கேள்வி கேட்டார், துக்கமுகமா ஏன் போறீங்கன்னு கேட்டார். லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அவர்கள் உங்களுக்கு தெரியாதா, அந்நியர் போல இருக்கிறீரே, அவர் தெரிஞ்சுதான் கேட்டார். அப்படி கண்ணை திறக்காங்க, இயேசு அப்பொழுதே அவருடைய துக்கம் மாறிட்டாக. நம்முடைய இயேசு மரிக்கவில்லை, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து, இயேசு அவர்களோடு சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் ஏன் துக்கமுகமாய் நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்க, என்ன துக்கம் உங்களுக்கு? என்ன துக்கம்? ஏன் துக்கமுகம்? தன்னை காட்டணும்னா அப்படியே சந்தோஷமாயிட்டாங்க. இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்க. யாக்கோபு கிணறுல 5 பேருக்கு திருமணமாகி 5 பேரால காயப்பட்டு மறைஞ்சி ஊரு கூட தண்ணி எடுக்க வந்திருக்கிறா. அவர்கிட்ட இயேசு அழகான மத்தியானத்தில் போய் பேச்சு கொடுக்கிறார். இயேசுவை பாருங்க, அவரை போல ஒரு இரட்சகர் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. சமுதாயம் தள்ளி விட்டாலும் பேசுறோம். அவ சொல்றான், ஐயோ நீர் யூதனா இருக்க சமாரியா பெண்கிட்ட போய் தண்ணி கேட்கிறீரே, இப்பொழுது ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, என்னைய கொண்டு போடுவாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்கு தாகம் எடுக்காது, உனக்குள்ளே ஜீவ ஊற்றாக ஊருன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீ 5 புருஷனுக்கு நீ திருமணம் பண்ண, இப்பவும் இருக்கிறது உனக்கு புருஷன் நல்லன்னு சொன்ன உடனே அப்படி களி கூர்ந்தா பாருங்க, யாரப்பா இவர் ஒரு தீர்க்கதரிசி, தண்ணியும் வேண்டாம் இந்த குடமும் வேண்டான்னு சமாரியா பட்டணத்துக்குள்ள போய் கை தட்டுறா. வாங்க வாங்க, ஒருவர் எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டாரு, கிறிஸ்துதானா வந்து பாருங்க. சமாரியா பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, தன் சந்தோஷத்தை ஓடி போய் கொண்டு போனா, தான் ரட்சிக்கப்பட்ட விதத்தை, நான் இப்பொழுது ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கிறேன், இயேசு எனக்குள்ளே வந்திருக்கிறார். அதுதான் சந்தோஷம். ஒரு மனுஷன் டிராபிக் நிறைஞ்ச இடத்துல டிராக்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கிறது. ஒரு எதிராளி, சுவிசேஷத்துக்கு பயங்கர ஒரு எதிராளி, இஞ்சி இப்போ இஞ்சாந்த வண்டி நகுழுது. இவன் பைக்கில் போகிறான், இவன் தலையில் விழுந்து அவனுடைய பைக்கு முன்னால் அந்த இதில் கவரில் கிடக்குது. எடுத்து படித்தான். நீங்கள் தேடு நிம்மதி இயேசு கொடுக்குறாருன்னா ஒன்று பயங்கர கோபம். வானத்தை பார்த்தேன், எங்கிட்டு டிராக்டர் வருதுன்னா 16வது மாடியிலேருந்து வருது. ஓரத்தில் வண்டி நிப்பாட்டி குடு குடு குடுன்னு ஒன்று அடிக்க ஓடுனா. என்னடா வேலை, மேலேருந்து உங்களுக்கு மதம் மாத்திர வேலையா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சட்டையை பிடிச்சி இப்படி தூக்குனா 2 கால் இல்லை. அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். எனக்கு கால் இல்லாட்டாலும் இயேசு எனக்கு சமாதானம் கொடுக்குறாருன்னு நான் நேரடியாய் சொல்ல வராட்டாலும் அந்த அப்படியே அழுதுட்டான். எனக்கு கால் இருந்தும் சமாதானம் இல்லையே, இந்த மனுஷன் கால் இல்லாதவன் இப்படி செய்கிறானே. அன்றைக்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டான். கைகளை உயர்த்தி, இயேசுதான் சமாதான காரணம். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும்
நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.